பீர்க்கங்காய்னாவே அவ்வளவா யாருக்கும் பிடிக்காது. விரும்பியும் சாப்பிட மாட்டாங்க. ரொம்பவே சிம்பிளா நான் சொல்ற மாரி ஒரு மசாலா அரைச்சு சேர்த்து செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். பேன்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை, 3 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியை நறுக்குனது, 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 2 பெரிய சைஸ் தேங்காய் பொடியாக நறுக்குனது, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. பீக்கங்காயிலேயே தண்ணி விடும். மசாலா வறுக்க 1/2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, 2 பட்டை சேர்த்து மல்லி பாதி வறுபட்டதும் 2 துண்டு தேங்காய் சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. பீர்க்கங்காய் நல்லா வெந்துடுச்சு. தண்ணி கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அவ்வளோதாங்க, பீர்க்கங்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.